ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மாவடு தட்டப்பயிர் கழனி மண்டி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, முதல்ல மாவடு வேணும். மாவடு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு 100 கிராம் மாவடு வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு 50 கிராம் தட்டப்பயிர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, நான் வந்து நல்ல பெரிய தக்காளியாக ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் கருவேப்பிலை தேவை, பச்சை மிளகாய் 3, கடுகு உளுந்த பருப்பு தாளிக்கு தேவை, உப்பு தேவை, ஆயில் தேவை. இது வந்து கழனி, அதாவது அரிசி களைஞ்ச தண்ணி. அரிசியை வந்து ஃபர்ஸ்ட் களைஞ்சு எடுத்துக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபர்ஸ்ட் களையிற தண்ணி, நல்ல தண்ணி ஊற்றி நம்ம அரிசி களைஞ்சி வச்சுக்கணும். அது கெட்டியாக நமக்கு வந்து இது மாதிரி ஒயிட் கலரில் லிக்விட் கிடைக்கும். அந்த அரிசி களைஞ்ச தண்ணி அதான் கழனி. அதில் வந்து நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை போட்டு ஊற வச்சிருக்கேன். அதுதான் கழனி. இப்போ நம்ம செய்கிறத பார்க்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் ஹீட் ஆனதோட நம்ம ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, கடுகு உளுந்த பருப்பு சேர்த்தலாம். கடுகு உளுந்த பருப்பு 1 டீஸ்பூன் போடுங்க. அது நல்லா முருகலாக பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் பார்த்தீங்களா, வரமிளகாயை வந்து ஒரு 3 போட்டுக்கோங்க. நம்ம நறுக்கி இப்போ நான் வெங்காயம் மிளகாயும் போட்டேன். இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். இப்போ இது வதங்கும் போதே நம்ம வச்சிருக்க தட்டைப்பயிரை சேர்த்துடலாம். ஏன்னா தட்டைப்பயிர் வந்து நல்லா வதங்கணும், நல்லா வேகணும். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம தட்டைப்பயிர் சேர்த்துடலாம். தட்டைப்பயிரையும் நல்லா அந்த எண்ணெயில் வந்து ஃபுல்லாக வதக்கிடுங்க. இது நல்லா காரசாரமாக புளிச்சு விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நாக்கு, அதாவது ஜுர நேரத்தில், மற்றபடி நாக்கு கட்டப்பான நேரத்தில் இந்த கழனியை வச்சு சாப்பிட்டா ரொம்ப சாப்பிட்றவங்களுக்கு இதமாக இருக்கும். நிறையாவே சாப்பிடுவோம். இப்போ அடுத்து நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி கருவேப்பிலையெல்லாம் நாங்கள் சேர்த்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றுபட நல்லா வதக்கிடுங்க. ஆயிலில் நல்லா வதக்கிடுங்க. இது ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து மோஸ்ட்லி வாமிட் எடுப்பாங்க. அவங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தா அவங்க நாக்குக்கு வந்து ருசியாக இதமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம வச்சுருக்க மாவடுவையும் போடலாம். நான் மாவடுவையும் போட்டுட்டேன். அதையும் ஒன்று சேர்க்க எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு இடையில நம்ம வந்து இந்த கழனியை புளியை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா புளியை வந்து நல்லா நம்ம கரைச்சிடணும் அந்த கழனியில். இப்போ நல்லா நான் புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த புளியை கரைச்சிட்டு இந்த கழனியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கடையில் இதை பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதையும் நம்ம வதக்கியாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கழனி, அந்த புளி கழனியை வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம். நான் குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு கழனி எடுத்து கரைச்சிருக்கேன். இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இப்போ கழனியை நம்ம சேர்த்ததோட உப்பு சேர்த்துடலாம். தேவைக்கேற்ப நாங்கள் 3 டீஸ்பூன் போடுறோம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நம்ம வந்து குக்கரை லாக் பண்ணிடலாம். குக்கர் லாக் பண்ணிவிடுங்க. இது வந்து நம்ம தட்டைப்பயிரும் போட்டிருக்கிறதுனால இதை வந்து 4 விசிலுக்கு வைக்கணும். இப்போ தட்டைப்பயிர் இல்லாமல் வெறும் மாவடு போட்டு வச்சா நீங்கள் 1 விசிலுக்கு வச்சா போதும். சும்மா சாதாரண பானையில் கூட வைக்கலாம். இப்போ நாங்கள் தட்டைப்பயிர் போட்டிருக்கனால நல்லா வேகணும். ஸோ 4-5 விசிலுக்கு நான் வைக்கிறேன். 4-5 விசில் கழிச்சு பார்க்கலாம். வந்துருச்சு. 4 to 5 விசில் வந்துருச்சு. நமக்கு வந்து கழனி மண்டி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். மாவடு தட்டைப்பயிர் கழனி மண்டி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம குழம்பு ரெடி. இது குழம்பு மாதிரி தான் இருக்கும். நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா புளிப்பு உரைச்சிக்கிட்டு நாக்குக்கு இதமாக இருக்கும். நாக்கு கசக்கிற நேரத்தில், ஃபீவர் டயத்தில், ப்ரெக்னன்சி டயத்தில் அதை சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி சொல்லியிருக்கேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட எல்லாத்துக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.